கத்துன்னு காட்டுறா. மச்சான் ஒரே அடியில அடிச்சு விட்டு வா மச்சான். கீழே தெருதான் கெத்துன்றது காமி இப்போ. முடிச்சுட்றோமா? முடிச்சுட்றோம் பங்காளி. சொல்ல சொல்லுச்சு. இல்ல மாப்பிள்ள போட்டி விரும்பு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் ஏற்றி விட்டா ஜெயிக்க வைக்கலாம்னு தான். 2 பேரில் யாரு ஜெயிக்கிறவன் வலுவானவனு தெரிஞ்சிருவல மாப்பிள்ள. இப்போ உனக்கு எங்க 2 பேர்ல யாரு வலுவானவன் தெரியும் அப்படித்தானே? யோ பங்காளி வாங்க. உன் வலுவ நீ காட்டு, ஏன் வலுவ நான் காட்டுறேன். அப்படியே பங்காளி. ஆமா பங்காளி, ஐயா தேடுவாரு. இங்க வேறு ஏற்கனவே அந்த ஊர்ல இந்த வேலையை பார்த்துட்டு தான் ஒருத்த கையை எடுத்து விட்டாங்க. இந்த ஊர்லயும் அதே வேலை பார்த்துட்டு இருந்த அள்ளி திங்க கை இருக்காது, வச்சு மெல்றதுக்கு வாய் இருக்காது. பாப்பாங்காளி. போற்றி போற்றி ஆயிரம் கைகள் கூப்பி கூப்பி, போற்றி போற்றி ஆயிரம் கைகள் கூப்பி கூப்பி, போற்றி போற்றி ஆயிரம் கைகள் கூப்பி கூப்பி. அம்மா புஷ்போ. அம்மா என் மயன் கூப்பிடுறான். இந்த வந்துட்டங்க. இந்நேரத்துல என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க? சீரியல் இல்லங்க, வடிவேல் காமெடி. வணக்கம்யா. என்னடா நீ மட்டும் வர? இந்த செங்கு வராப்லங்க. என்னடா ஐயா கொய்யான்னு அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரிங்கப்பா. உங்க அப்பா எங்க காணோம்? வந்துருவாருங்கய்யா, வந்துருவேன்னு சொல்லியிருக்காருங்கய்யா. வணக்கம்ப்பா. ஏய் என்னடா இவன் பட்டையும் கட்டியும் வந்து நிக்கிறான்? குளிச்சுட்டு வந்தேன்ப்பா. ஏ அழகு பெய்த பாரு, பாருடா குளிச்சுட்டு வந்திருக்கானாமே. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. நான் பாக்குறப்பெல்லாம் பட்டுக்கட்டெல்லாம் போட்டு பிரசாதா இருக்கு செஞ்சு. உனக்கு என்ன தெரியும்? போன வருஷம் ராமநாதபுரம் கோர்ட்டுக்கு போனோம் இல்லையா, அங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல தண்ணி இல்ல, குளிக்க முடியாம டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பையன் மட்டும் பட்டை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறான். என்னன்னு கேட்டா சிரிக்கிறான்ல. இல்லைங்கம்மா, நம்ம ஊர்ல தண்ணிக்கு தட்டுப்பாடுல, அதான் எல்லாத்துக்கும் வேணுமே சிக்கனமா ஒரு பாட்டில் எல்லாத்தையும் முடிச்சிருது. என்ன குளிக்கிறது மட்டும் தான் சிக்கனமா இல்ல எல்லாமே வா? எங்கேயோ போய் விழுந்து புரண்டு வந்திருக்கான், அதனாலதான் இன்னைக்கு குளிச்சிருக்கான் இல்லையா? விளையாண்டு வரப்பா. என்னப்பா முளைக்கட்டுக்கலாம் நாள் குடிச்சாச்சா? குடிச்சாச்சியா. இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல. வாங்க பேசிட்டு போ. பாத்துட்டயா, வர புரட்டாசி 27ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே முளைக்கட்டு வச்சுக்கலாமியா. சித்திரவேல் வரட்டும், அவனையும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துருவோம். டே மதி, இந்த அப்பா எங்க இருக்கான்னு என்னடா எட்ரா எடுக்க விட மாட்டானே. டேய் எட்ரான்றா. ஹலோ, யார் பேசுறது? முதல்ல நீ யாரியா? நான் யாரா? நீ யாரியா? முதல்ல எங்க அப்பாட்ட போன கொடு. ஐயா ஒண்ணு இல்லைங்க. போன கொடு. ஹலோ ஹலோ, நான் ஏனாதி போஸ்ட் பேசுறேன். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா நான் ராம்நாடு கேணிக்கிற பார்லேருந்து பேசுகிறேங்கய்யா. இந்த ஃபோன்கார் தனியாக போட்டு பிரச்சனை பண்ணாருங்க, அதான் உட்கார வச்சுருக்கேன். ஏய், நீ உட்கார வச்சிருக்கிறது என்னோட சிநேகித. அவன் ஏதாவது தப்பு பண்ணி தான் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அதை விட்டுட்டு ஏதாவது செஞ்சு
இன்னும் ஒரு நிமிஷத்துல அவன் இங்க வந்தாகணும். மாரியம்மா ஐயா எல்லாம் உட்காருங்க. இங்க பாருங்க ஐயா, முளைக்கட்டு திருவிழாவை பத்தி புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மழைக்கு வேண்டி நடத்துற திருவிழா இது. நீங்களும் சுத்தபத்தமா இருங்க, ஊரையும் சுத்தமா பாத்துங்க. என்ன ஐயா, இந்த வீட்டு வரியை மட்டும் எல்லாரையும் கொடுத்துட சொல்லிருங்க. எல்லாரும் கேட்டீங்கல்ல, வீட்டு வரியும் கரெக்டா கொடுத்துருங்க. உன்னால ஐயாக்கு எம்பிட்டு அசிங்க தெரியுமா? சுபர் சித்திரவேடு மன்னிச்சுக்கவா. புரட்டாசி 27 முளைக்கட்டு. மேல தெருவு சார்பா என்னோட சம்மதத்தை தெரிவிச்சுக்கிறேன். கீழே தெருவு சார்பா உன்னோட சம்மதத்தை சொல்லிடு. என்னப்பா அப்படி பிரிச்சு பேசுற? பிரிச்சு பேசலடா, மதிச்சு பேசுறேன். நீ தான் இந்த ஊரு ராசா, நீ சொல்லு. இந்த எம்எல்ஏ வராரு. யாரவே? எம்எல்ஏ. அவன் ஏன்டா இங்க வரான்? வாங்க 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 வாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை சுயேட்சா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது நீ இந்த ஊருக்காரன், இந்த ஊருக்காக எதை பண்ணுவேன்னு தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சியோட சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டல. ஐயா அதெல்லாம் இல்லைங்க, ஆளுங்கட்சியோட அட்ஜஸ்ட் பண்றதா தான் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும். அதாங்கய்யா, இல்லாட்டி ஒரு ரூபாய் எட்டி பார்க்க மாட்டாயா? என்ன என்ன விஷயம் சொல்லு. இந்த தொகுதி எம்எல்ஏவா நான் ஜெயிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. நான் எங்க ஜெயிச்சேன், ஐயா தான் ஜெயிக்க வச்சிய. அதுக்கு நன்றி கடன் செலுத்து விதமா நம்ம ஊர் முளைக்கட்டை முன்னிட்டு ஒரு அன்னதானம் போடலாம்னு இருக்கேன். ஐயாவோட பெர்மிஷனோட. மினிஸ்டர் வரேன் இருக்காரு. அன்னதானம் சொல்லிட்டு ஊர் ஊரா கட்சி கொடியும் போஸ்டரும் ஒட்டிட்டு தெரியுவீங்க. கட்சிக்காரெல்லாம் ஊருக்குள்ள புந்து கோஷ்டி சேர்த்து ஊரை ரெண்டா பிரிச்சிருவீங்க, அதானே? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நடத்தக்கூடாது. போ 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 போ. ஐயா கட்சி கொடி போஸ்ட் எதுவும் வரா பாத்துக்கிறேன். ஐயா என்ன மைக்ல அலௌஸ் பண்ணிட்டாங்களா காப்பி ஆட்டு? இல்லப்பா, நான் முதவே காப்பி போட்டுட்டேன், வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. சரி எல்லாத்தையும் ஊத்தி கொடு. எவ்வளவு பேசி பார்த்தேன், ஒத்துக்க மாட்டாரியா? நான் தான் சொன்னேன் இல்ல, அந்த ஆளு பெர்மிஷன் கொடுக்க மாட்டான்ட்டு. நீ பொத்து. வேலு, அடுத்தது யாரு தெரியலையே. ஒயில் வாத்தியார் தான் வந்துட்டார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஒயில் இப்பதான் புடிச்சு திட்டிட்டு இருக்கேன், எங்க போயிட்டீங்க? ஐயா லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கய்யா, சண்டை போட்டு வந்துட்டேன். சரி, அவங்களாம் யாரு? அவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க தான். ஆமாங்கய்யா. எப்படித்தான் இருக்காங்களோ. வாமா வாத்தா. குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? பொழுது சேர நேரத்துல குட் மார்னிங்ங்கற. என்னதா இதற்கு வான்னு கேட்க மாட்டியா? நல்லா இருமா, நல்லா இருமா. பேர் என்ன? இந்திரா பிரியதர்ஷினி. என்ன? நான் டயனான்னு தான் பேர் வச்சேன். அவங்க டாடி இந்திரா காந்தி மாதிரி பெரிய ஆளா வரணும்னு இந்த பேரை வச்சிட்டார். ஏங்க நீங்க இந்த ஊர் எம்எல்ஏங்க, நீங்க ஏங்க அவனுக்கு போய் காத்துக்கிருக்கீங்க? வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயா, அந்த அன்னதானத்துக்கு பெர்மிஷனு. எலெக்ஷன் நேரத்தில் கூட கட்சி கொடியும் எதுவும் ஊருக்குள்ள விட்டதில்லை. இப்போ ஏதாவது என் கண்ணில் தென்பட்டுச்சு எல்லாத்தையும் நிறுத்தி போடுவேன். நடத்திக்கிற சொல்லு. நடத்து. நான் பங்காளி சொல்லவே இல்ல, அத்தை மகளா இருக்கு போல. அவ ஆத்தால பாத்தியல ராட்சசி, நமக்கெல்லாம் செட் ஆகாது. அந்த புள்ளைய பார்த்தா நல்ல புள்ளையதான் தெரியுது. சிச்சே இத போய் அக்கா காதல கேட்டுச்சு அம்புட்டுட்டேன். பங்காளி ஓகேனா சொல்லு, அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் கட்டினா எதுக்கு வச்சு கஞ்சி குடிக்க முடியுமா பங்காளி? ஆளும் மண்டையும் நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஏ மதி, உன் போஸ்ட் விஷயம் என்னடாச்சு? இன்னும் 2 மாசம் ஆகுமாப்பா. யாராச்சும் வாங்கப்பா, சூடத்தட்டை வாங்கி எல்லாருக்கும் காட்டுங்க.
அம்மா மாரியம்மா உங்க அப்பனு காட்டு. அப்பா என்ன பங்காளி? ஏ பங்காளி, நீ எஸ்ஐ ஆகிறது என்ன சொல்றதுக்கு தானா? என்ன பங்காளி இப்படி சொல்லிட்ட? வாயில அடிச்சியா? சூடம் சுட்டுச்சியா? இதை சொன்னேன். ஐயா என்னமோ பேசணுமா? டேய் நீங்க என்னடா பேச போறிய? வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்ப அவங்கள விடுப்பா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே. நீ சுமாரு சொல்லு. இந்த ஊர்ல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். மேல தெருவுல நீங்க இருக்கீங்க, கீழே தெருவுல நாங்க இருக்கோம். ஊருக்குள்ள யாருக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு அடிக்கடி நீங்களே சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா பரிவட்டத்தை மட்டும் எப்பவும் நீங்களே அதாயா மேல தெருக்காரங்களே வாங்குறீங்களே, இது மட்டும் என்னையா நியாயம்? டேய் அவங்க குடும்பம் கொடுத்த சொத்துல தாண்டா வயிறார கஞ்சி குடிச்சு குடும்பம் கூட்டி இந்த ஊருக்குள்ள ஒரு மனுஷனா இருக்கான். விசுவாசம் இல்லாம பேசுற? பரிவட்டம் கேக்குதா? பரிவட்டம் நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க மரியாதை அந்த துண்டல தான் இருக்குன்னா அந்த மரியாதை எனக்கு வேண்டாம். நாங்க ஒண்ணு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்கொண்டு கேட்கலையா? எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்கொண்டு தான் கேட்கிறோம். ஏய் அப்படிலாம் பிரிச்சு கொடுத்து இந்த ஊர் 2 ஆகிறது ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். இல்லை என்னப்பா என்னப்பா என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? கைதட்டல் வாங்குறதுக்காக பரிவட்டத்தை விட்டு கொடுத்தாரு. சரி, எல்லாத்தையும் இது மாதிரி விட்டு கொடுப்பாரா? ஏய் ஊர் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக என் தலையை வெட்டி கொடுக்க சொன்னா கூட வெட்டி கொடுக்க தயாரா இருக்கு. அதுக்காக ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கி ஊரை 2 ஆக்கணும்னு கனவு கட்டிய கழுத்து அறுத்து விடுவேன். இது ராவண கோட்டம். சரி விடு, டவுனுக்கு போய் அதே மாதிரி வேற ஒன்று செய்ய சொல்லி வாங்கிக்கலாம். லூஸ் மாதிரி பேசாது, இப்பெல்லாம் போக முடியாது. போன வீட்டு என்னது? வளசருக்கு தான் அண்ணன் நாளைக்கு அண்ணன் நடத்துறாப்ல. இது என்னது? அன்னைக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. கிஃப்ட்ல என்னதுக்கு கச்சிச்சனோ? யார் கொடுக்குறான்னு தெரியானாமா, அதுக்கு தான். இதெல்லாம் ஐயாக்கு தெரியுமா? தெரியுமா. நானே கேட்குறேன். அதான் சொல்கிறோம்ல. இவரு நாளைக்கு நீ அன்னதானம் நடத்தக்கூடாது. கண்மூடி துறக்கிறதுக்குள்ள இங்கே ஓடிடு. போடா. ஐயா 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 சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. உத்தரவிடுங்க ஐயா. ஐயா வணக்கண்ணே. வணக்கம். என்னையா உங்க ஊர்ல ஃபங்க்ஷன் பண்ண ஊர் எல்லைக்கே வந்துட்டு வரவே இருக்க? ஃபங்க்ஷன் நடத்த முடியாது போலண்ணே. ஏன்? கிஃப்ட் பாக்ஸில் கட்சி சின்னத்தை பார்த்து பயலுக ஓவரா காபரா பட்டாயனே. இந்த 4 சின்ன பசங்களை உன்னால சமாளிக்க முடியல. எல்லாம் என்னத்த அரசியல் பண்ணிக்கிட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருந்தாலும் சரி கட்டுறேன்னு சொன்ன. ஏயா
நான் உன்னை வச்சு அரசியல் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன வச்சு அரசியல் பண்றிய? வணக்கம்ங்க. உங்க ஊர் திருவிழாக்கு வர விருந்தாளியில இப்படிதான் உள்ள வர விடாம தடுப்பீங்களா? விருந்தாளிகளுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்க தான் எங்க வழக்கம். ஆனா காசுக்கு அரசியல் பண்றவங்கள ஊருக்குள்ள விட மாட்டோம். இப்ப நான் உங்க ஊருக்கு விருந்தாளி தானங்க வந்திருக்கேன். நீங்க கட்டியிருக்க வேட்டியும் கார்ல பறக்கிற கொடியும் அப்படி சொல்லலையே. ஓ, இந்த கரை வேட்டி தான் உங்களுக்கு பிரச்சனைனா டேய் வேட்டி எடுறா. இப்ப உள்ள விடுவீங்களா? வாங்க. நமது அழைப்பினை ஏற்று இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா ராசா கண்ணு அவர்களை இவ்வூர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். என்னை இத்தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து மாபெரும் வெற்றி பெற செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கே மாபெரும் அன்னதான விழா நடந்து கொண்டிருக்கிறது. இவ்விழாவிலே இவ்வூர் மக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு உணவருந்தி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விழாவிலே கலந்து கொண்டு உணவருந்தும் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு பொருள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையும் காணோம். ஏத்தி சொல்லு. மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இவ்விழாவிலே கலந்து கொள்ளும் நபர்களுக்கு 5000 ரூபாய் மட்டுமல்ல 10,000 ரூபாய் தர சொல்லி நமது மாண்புமிகு அமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். மக்கள் அனைவரும் பாரி பாரி இவ்விழாவினை சிறப்பித்து தருகிற 10,000 ரூபாய் பணத்தை பெற்றுச் செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கேயா கூட்டி போற? சாப்பிடுறதுக்கு. ஒழுங்கா திரும்பி போயிடு. சரி வாண. ஊர் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு. 10,000 ரூபாய் மட்டுமல்ல 15,000 ரூபாய் தர சொல்லி நமது மாண்புமிகு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மக்கள் அனைவரும் ஓடோடி வந்து உணவருந்தி விட்டு பின்பு அந்த 15,000 ரூபாய் பணத்தை பெற்று செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் வாரீர் வாரீர். அண்ணே வந்துட்டாங்கண்ணே. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டு பரிசு வாங்கிக்கங்க. ஏன் நிக்கிறீங்க? இவருங்க ஊர்ல முளைக்கட்டு சாட்டி இருக்கு. எல்லாரும் சாமி கும்பிட வந்திருக்காங்க. உங்ககிட்ட காசு வாங்க வரல. 6 மணிக்கு மேல வெளியூர்காரங்க இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. காசு வாங்கிட்டா மறுபடியும் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு அவங்களே காசு வாங்கல. இது நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா போயிட்டு வாங்க. சார் என்ன சார் என்ன பிரச்சனை? எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ஸ்டேட் சார். சார் என்ன சார் பிரச்சனை? எதுக்கு சார் கோச்சிட்டு போறீங்க? நீங்க சொல்லுங்க சார். அவங்கள ஒரு நாள் ஊருக்குள்ள அலோவ் பண்றதுனால என்ன சார் பெருசா தப்பாயிட போகுது? 1 மணி நேரம் இவங்களை ஊருக்குள்ள விட்டா பிரிவினை ஏற்படுத்தி விடுவாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. தலைமுறையா எங்க பெரியவங்க சொல்லி கொடுத்ததான் நாங்க செய்யறோம். எந்த நேரத்தில் மினிஸ்டர் கூப்பிடுறாரு? அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ என்ன பண்ண? விடிஞ்சதும் நம்ம பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஊர் நடுவில் நம்ம கட்சி கூட ஏத்து. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. என்னடா பொறுமையா இருக்குது? நான் சொல்ற மாதிரி செய்டா. நீ நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே. அந்த ஆளு மேல கை வச்சா ஊரே கூடிடுவாயண்ணே. நீ வாய முடுறா. நீ முதல்ல ராஜினாமா பண்ணு. நான் வேற ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கி உன்னைய செல்லா காசாக்கிறேன். அண்ணே அப்பெல்லாம் சொல்லாங்கண்ணே. போன எலெக்ஷனுக்கு வான கடனை இன்னும் அடைக்க முடியலண்ணே. ஒரு 2 மாசம் பொறுத்துங்கண்ணே. நம்ம கட்சி கொடிய அந்த ஊர் நடு மந்தையில நீங்களே வந்து ஏத்துறதுக்கு ரெடி பண்றேனே. என்னடா போன எலெக்ஷன்லயே சொன்னேன்? அண்ணே நீங்க மனசு வச்சதானே பழைக்க முடியும். தம்பி கருணை காட்டுக்கடே. எந்திரிக்க மாட்டேன். உங்க வாயால தம்பியை மன்னிச்சு சொல்லுங்க, அப்ப எந்திரிப்பேன். சரி எந்திரா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற மாதிரி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கனிம வளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு மேல உள்ளவங்க கார்பரேட் காரங்கிட்ட பேசி முடிவு பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தை மட்டும் நிறைவேற்றி கொடுத்தோம்னு வெய்ய கோடி கோடியா பணம் கொட்டும். அது மட்டும் இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல சீட்டும் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவை பார்வையிட கார்பரேட் காரன் வருவோம். அப்ப ஊருக்குள்ள போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம கட்சி கொடியும் சின்னமும் தான் இருக்கணும்.
சரி. மற்ற ஏரியாலாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த போலீஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிற 16 கிராமம் மட்டும்தான் பிரச்சனையே. ஆமாண்ணே. அதனால தான் அந்த ஆளு ஜெயிக்க வச்ச ஒன்ன கட்சியில சேர்த்தேன். என்ன புரிஞ்சா? புரியுதுண்ணே. என்ன புரிஞ்சுது சொல்லு பாப்போம். தம்பி என்ன செய்யணும் அதை சொல்லுங்கண்ணே, செஞ்சுறேண்ணே. முதல்ல ஊருக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊரை 2ஆ பிரிச்சுட்டு வந்து சொல்லு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அசால்ட்டா சொல்லிவிட்டாரு ஊரை 2ஆ பிரிக்கலாம்னு. இந்த போஸ் சித்திரவில் இருக்க வரைக்கும் எந்த கொம்பனும் 2ஆ பிரிக்க முடியாது. அதெல்லாம் பிரிச்சிடலாங்க மனசு வச்சா. கிழிச்சிடலாம். பேசுறான் பேச்சு. என்னங்க இப்படி பேசி போட்டீங்க? நான்லாம் 1 ரூபாய்க்கு பொடி வாங்கி போட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன்டா உலக போரே வர வச்சிருவேன். வாயில நல்லா வடை சுடு. அந்த பெருசுகளுக்குள்ள எப்ப சண்டை வரப்பா? ஏங்க பெருசுகளை பத்தி யோசிக்கிறீங்க? சிறுசுகளை பத்தி யோசிங்க. போஸ் சொன்னா எப்படி மேலத்தெரு பெருசுங்கெல்லாம் கேட்குமோ அதே மாதிரி செங்குப்பைய சொன்னா மேலத்தெரு சிறுசுங்கெல்லாம் கேட்பாங்க. கீழே தெரு சிறுசுங்கெல்லாம் மதி சொன்னா கேட்பாங்க. செங்குப்பையிலையும் மதிப்பையிலையும் ஒன்னா மோத விட்டா ஊரே 2ஆயிருங்க. கேட்கறதுலாம் தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் ஒரு குண்டி வச்சு பண்றீங்களாச்சே, எப்படி பிரிப்பா? பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. சரிடா, அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா மினிஸ்டர் கிட்ட சொல்லி உனக்கு கட்சியில போஸ்டிங் வாங்கி தரேன்டா. ஷேப்ல டாலர். எஸ்னா செங்குட்டுவேன், ஐனா இந்திரா. போச்சு, லேட் ஆச்சு. என் அம்மா கொல்ல போறாங்க. பயப்படாத, யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா இரு. ஐயோ அம்மா, செத்தேன். ஏய் பதறாத. பஸ் மாதிரி நான் ஏறிட்டேன். பாதி வழியில என்ன இறக்கி விட்டானுங்க. யதார்த்தமா செங்கு போய் அந்த வழியில வந்தான், என்னை ஏத்திக்கிட்டான்னு சொல்லு, சரியா? அக்கா 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றது. அக்கா அக்கா நான் சொல்றது கேளுக்கா, நில்லுக்கா. அக்கா மம்மி அக்கா என்ன பேச விடுக்கா. மம்மி தெரியாம என்ன காட்டி அக்கா. அக்கா என்ன நீ எதுவும் பேசாத. நான் சும்மா தாங்க வந்தேன். இந்த ரோட்ல இருந்த பெருசுதான் வயசுக்கு வந்த பொண்ணு பஸ் கிடைக்காம தனியா நிக்குது, ஏத்திட்டு போன்னு சொல்லிச்சுக்கா. இல்ல மம்மி, பஸ் மாறி ஏறிட்டேன். பாதி வழியில இறக்கி விட்டாங்க. ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்தா அவன் வந்தான். அவனே வந்து டிராப் பண்ற ஏறுன்னு சொல்லும்போது நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவன் ஏற சொன்னா நீ ஏடி ஏற? சீ நாயே போடான்னு சொல்ல வேண்டியதானே? அக்கா சீனு சொன்னதுக்கு தானே அந்த நாய் சீல உடுத்தாம தெரியுது. அந்த நாய்க்கு இருக்கிற ரோசம் உனக்கு இருக்க வேண்டாம். பூ ரோசம் கிட்ட போயல. அக்கா ரோசம் இல்லாமல இல்லக்கா. அன்னைக்கு அம்போட்டி நடந்ததுக்கு அப்புறமும் அந்த புள்ள பின்னாடி போவேன் நானு. அவள அக்கறை உள்ளவன் அந்த பிள்ளைய பைக்ல ஏத்திட்டு வந்தா அக்கா காரி வைவாலன்னு சொல்லி என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டுக்கமா இல்லையடா? நான் மாமாக்கு போன் பண்ணேன். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆமாமா, அடிக்கடி என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. என்னன்னே தெரியலமா. உங்களை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. இவ ஒரு ஃப்ராட். ஏதா என்னடி இதுக்கு அப்புறம் உசுரோட இருந்தனா என்ன விட மாட கிட்டவ எவ்வளவு இதுக்கு போய் இந்த உலகத்துல. அக்கா அக்கா நான் சொல்றது கேளுக்கா. அக்கா 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 என்ன நம்புக்கா. அக்கா நான் சொல்றது நீ கேட்க போறியா? என் மகனும் மகிழ்ந்து போயிருந்தது. என் மூஞ்சில கரியலி பூசிட்டல. இனிமே அந்த வெறும் பயமாவே என்னை இலக்காரமா தானே பாப்பா. அதுக்கு நான் எழுச்சி சாம்பல போறேன். அக்கா 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 வேணாக்கா. அக்கா நான் சொல்றது கேளுக்கா. அக்கா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேக்கா. கதவு திறக்க முடியல இல்லையா? அக்கா அக்கா இனிமே அந்த பொண்ணு இருக்க தசப்பம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேக்கா. இந்திரா உனக்கு ஒண்ணுன்னா அம்மா உசுரோடயே இருக்க மாட்டப்பா. அம்மா கதவு தரமா இந்திரா. காளியம்மா அவசரப்படாதம்மா. உள்ள அனாஜா பீரு வெளியேறிமா அம்மா. என்னக்கா நான் அம்புட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நீ நம்ப மாட்டேங்கிற. இப்பவும் நீ சொன்னதுக்காக என் முடிவை மாத்திட்டு வெளியில வரல. என் புள்ள அனாதையாயிருமேன்னு தான் வந்தேன். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னு நான் யாருக்காவும் உசுரோட இருக்க மாட்டேன். போடா
உங்களுக்கு பங்காளி தானே பிரச்சனை. இனிமேல் நீங்களும் பங்காளிட்ட பேசுறீங்க, பங்காளி உங்கள்கிட்ட பேச மாட்டாப்ல. அதுக்கு நான் பொறுப்பு. ஊருக்குள்ள எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சரிதானே? திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போலாங்க. சரின்னு சொல்லுத்தா. நீ ஏன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட? நீ ஏன் அந்த பிள்ளைய கூட்டி திரிவ? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? யார் என்ன நினைப்பா? என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. இல்லை செங்கு ஏதாவது நினைக்க மாட்டாப்லையா? பங்காளி என்ன நினைக்க போறாப்ல? அவங்களுக்கு உங்களுக்கு எந்த உறவும் கிடையாதுட்டாப்ல. அப்புறம் என்ன? என்ன இருந்தாலும் அவனுக்கு முறை பொண்ணு, சொந்த பந்தான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் என்ன கட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் இந்திரா பேசுறேன். சாரிங்க, நீங்க கோமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சாரிங்க. என்னதான் நமக்குள்ள ஒன்றும் இல்லை. செங்கு மாமா வெறுப்பேற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணாலும் ஒரு பொண்ணு ஒரு பையனை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா கோவம் வரத்தான் செய்யணும்னு எனக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போகிறேன். நானும் செங்கு மாமாவும் 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. உங்ககிட்டயும் சொல்ல வேணாம் தான் சொன்னார். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலைன்னு தப்பாயிடும் தான் சொல்கிறேன். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். கண்களால் பார்த்திடும் காட்சி மட்டும் காலத்தின் முன் ஒரு நிசம் இல்லையே. கருவ மரம் விட பூமியிலே என்னவா? ஒரே சாரி தான், மன்னிப்பு தான். எதுக்கா? என்னமோ நீ வளையல் போட போனியா? அந்த பொண்ணு தட்டி விட்டுச்சா? அதுக்கு எதுக்கு சாரி? அதுக்கு என்ன பிடிக்கல, அதனால தட்டி விட்டு போயிடுச்சு. மாப்பிள்ள உன்னைய பிடிக்காமலே அந்த புள்ள போன் பண்ணி சாரி கேட்டுக்கு இருக்கு. என்னையா? அப்புறம் அந்த செங்கு போய் வர பாட்டானாம்ல. பங்காளி பார்த்தா என்ன? அவருக்கு தான் இந்த புள்ளைய கண்டாலே பிடிக்காதுல. என்னையா இருந்தாலும் அந்த புள்ள அவனுக்கு முறை பொண்ணு. அடுத்த லவ் பண்ண பார்த்து சும்மா இருப்பானா? அதுல நீ வேற கீழே தெருவுக்கார ஒத்துக்குருவானா? எனக்கு என்னமோ நீ சொல்றதுல நம்பிக்கை இல்ல. வேணாம் வேணாம், ஆடு மட்டலாம் கட்டி கிடக்கு. ஏன்னா புடிச்சு போனாலும் போயிருவேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏதோ பூச்சி பட்ட கிடந்த மாதிரி இருந்துச்சு. யோ மாப்பிள்ள, என்ன ஓம்பாட்டுக்கு உள்ள வைக்கிருக்க? என்ன ஆதாரம் இல்லாம நீ எதையும் நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ தான் போலீஸ்காரனாச்சே, அதான் ஆதாரத்தோட வந்திருக்கிற. சீதை ராமனுக்கு கொடுத்து அனுப்பிச்சது மாதிரி அந்த பிள்ளை இதை உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிச்சு. அதான் இந்த அனுமானம் எடுத்து வந்திருக்கேன். என்ன? SI. நீ யாரு? சப் இன்ஸ்பெக்டர் தானே? அதான் SI. நீ முத யூனிஃபார்ம் மாட்டிட்டு வரும்போது இதைத்தான் மாட்டிட்டு வரணும்னு அந்த பிள்ளை ஆசைப்பட்டுச்சு. அதான் என்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. நீ சொல்றதை எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இல்ல மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டு பேசு. மாமாவது ஓமாவது அதான் புதுசா ஒருத்த வந்திருக்கான்ல, அவனை போய் கூப்பிடுறே. இல்ல மாமா, நான் சொல்றது கொஞ்சம் வெக்கமா இல்ல? அவன் கூட சுத்திட்டு என்னைய மாமான்னு கூப்பிட்டு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்லனா எங்க அக்காவை கூப்பிடு. கூப்பிடு. எனக்கு என்ன பயமா? நானே கூப்பிடுறேன். இப்போ நீ இங்க இருந்து கிளம்பல, அசிங்கமா திட்டி போடுவேன். இந்தா தொடச்சுக்க. என்ன கிண்டல் எடுக்கிறியா? ஆமாடி, என் அத்தை மகளே. உன்னைய மாமா நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா? அத்தை மகளா? இப்பதானே நான் தெரியாத பொண்ணு மாதிரி பேசினேன். நீ மட்டும் என்னை எம்புட்டு கடுப்பேத்துன. அதுக்கு அப்போ ஏன் மதிய என்னையும் பார்த்து முறைச்ச? என்னைய கோவப்படுத்துறதுக்கு 2 பேரும் எம்புட்டு கஷ்டப்பட்டு நடிச்சியா? அதுக்கு தான் பாவமேனு கோவப்படுற மாதிரி நானும் நடிச்சேன்.
வலையில போடும்போது கூட கோவம் வரலையா? அது மட்டும் தான் ஏன்னு எனக்கு புரியல. என்ன அறியாமலேயே ஒரு கோவம் வந்துச்சு. அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. லூசு. இது தெரியாம நம்ம லவ் மேட்டர் மதிக்கிட்ட சொல்லிட்டேன். அது மாறி வரைக்கும் போயிருக்கும். ஐயோ லூசு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள, அந்த செங்கு பயலுக்கு நீங்க காதலிக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிச்சு மாப்பிள. ஏன் பங்காளிக்கு தெரிஞ்சா என்ன? என்னதான் இருந்தாலும் நம்ம கீழே தருவோம் மாப்பிள. அவன் சம்மதிப்பானா இந்திராவை கட்டிக்கிறதுக்கு? என் பங்காளினா அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஐயோ உண்மை தெரிஞ்சு போச்சு போலப்பா. அந்த பிள்ளை சிங்கு பையில கூட்டு வருது. போச்சு போச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள கொல்ல போறாங்க. பாப்பா ஓடி போயிடுவோம். என்னையா அது? உன்னைய நம்பினதுக்கு நீ செய்யற காரியம் அது? நீ இப்படி செய்வன்னு எதிர்பார்க்கல. உனக்கும் இதெல்லாம் தெரியுமாமே? நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? என்ன மன்னிச்சுக்க பங்காளி. பங்காளி பங்காளி உனக்கு என் மேல கோவம் இல்லையா? நான் எதுக்கு அதுக்கு கோவப்பட போறேன்? பங்காளி நீ என்ன தப்பா நினைக்கல? இல்ல பங்காளி, நான் நீ தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தியா பாத்தியா, நான் அப்பவே சொல்ல என் பங்காளி அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு. உனக்கு இதுல சம்மதமா பங்காளி? சம்மதம் இல்லாம வந்திருக்கேன். இது போதும் பங்காளி, நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். பாத்தியா, நான் அன்னைக்கே சொல்லல, பங்காளிக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா உடனே களத்துல இறங்கிடுவான், யாருக்கும் பயப்பட மாட்டான்னு. பங்காளி இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. திருவிழா முடியட்டும், ஓசைய கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கோ. அதுக்குள்ள நமக்கும் வேலை செட்டில் ஆயிரும். சரியா? ஐயோ அப்பா, காரணம் தப்புனா மரணம் போல ஆயிடுச்சப்பா. ஏன் பயப்படுற? 2 பேர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் முக்கியமா மதிப்பை இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். செங்கு பைய பேச்சையும் தட்ட மாட்டான். நாளையோட திருவிழா வேற முடியுது, அந்த பிள்ளையும் ஊருக்கு போயிடும். இன்னும் ஏகப்பட்ட டயம் இருக்கியா? இவங்க செய்யறத பார்த்தா இப்பயே உண்மை தெரிஞ்சு போயிரும் போல. விரட்டி வெட்டுறதுக்குள்ள இப்படியே ஓடி போயிடலாம். வா. இப்படியே கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ராமேஸ்வரம் பக்கம் எஸ்கேப் ஆயிடுவோம். அங்கிருந்து பயலுக்கிட்ட போன போட்டு என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சென்று வருவோம். அதுக்குள்ள என்ன நடந்தாலும் ஆறி போயிடும். யோ எதுக்கு அப்படி பயப்படுற? முதல்ல திருவிழா முடியட்டும். ஆமா, திருவிழா முடிய என்ன 7 நாளா இருக்கு. இந்த 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இருடேய், உனக்கு ஆப்பு காத்திருக்கு. ராமராஜனே, நீங்க அந்த பக்கம் போய் எல்லாம் நீ பாத்துங்க. சரிங்கய்யா. போயா, சும்மா இருந்த பையில ஏத்தி விட்டு இன்னைக்கு அவன் அந்த புள்ள மேல கிறுக்கு பிடிச்சி திரியிறான். அவ இல்லன்ற உண்மை மட்டும் தெரிஞ்சு போச்சு, அம்பிடுதான். இனிமே கைகால் இல்ல, தலையும் சேர்த்து வெட்டுவாங்க.
இந்திரா வா புள்ள. அந்த கோயில்கிட்ட காத்திருக்கேன், சீக்கிரம் வா. அன்னைக்கு சொன்னேன். அந்த புள்ள செஞ்சதுக்கு செங்கு என்ன செய்வான்? இன்னி என்னடா செங்கு நோங்குண்டு துறை பயில போயிட்டு என் பங்காளி அதை செஞ்சிருக்க மாட்டான். அதான் எதையோ சொல்லி என் பங்காளி செய்ய வச்சிருக்கான். அறுபட்டும் அவன் சொன்ன அவன் மாறிடுவானா? அவ திருட்டு இருக்கட்டேன், இவன் கேட்டுருக்கலாம்ல. ஏண்டி என் பங்காளியோட சுத்தி தெரிஞ்சுட்டு என்னைய கட்டி பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கே வாய் கூசுது மாப்பிள்ள. ஏற்கனவே மாப்பிள்ள கூட அந்த பிள்ளை சுத்துறத பார்த்து அவன் கடுப்புல தான் இருந்தான். ஆமா, இவனையெல்லாம் அவன் எங்க லவ் பண்ண போறான்னு அசால்ட்டா தெரிஞ்சான். மாப்பிள்ள போலீஸு தோர்னே திருநா பார்த்துட்டு அந்த பிள்ளை விழுந்துருச்சு. அவனால ஜீர்ணிக்க முடியல. சரி எம்புடு தூரம் போவேன், திருவிழா முடிகிற வரைக்கும் தான் அந்த பிள்ளை ஊர்ல இருக்கான். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு ஆட்டையை கலைச்ச பிள்ளான்னு பார்த்தேன், செஞ்சு விட்டேன். துரோகி பைய. என் பங்காளியை திட்டாதவமா, ரொம்ப நல்லவன். திட்டாம என்ன செய்ய சொல்ற? நீ சொல்ற மாதிரி அவன் நல்லவனா இருந்திருந்தா அன்னைக்கே அவங்க அம்மாட்ட சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல. எதுக்கு திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயாட்ட சொல்லணும்னு சொல்லி தள்ளி போடணும்? இதுல ஐயா என்னையா முடிவு எடுக்கணும்? ஐயா அவங்க அம்மா தானே முடிவு எடுக்கணும். ஒருவேளை போசையா சம்மதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். உங்க ஐயா தான் மேல தெருவுக்காரன் கீழே தெருவுக்காரன் சமம்னு சொல்ற ஆளாச்சே. அவர் ஏன் இதுக்கு ஒத்துக்கிறாம இருக்க போறாரு? இருந்தாலும் இது கல்யாண விஷயம்ல, யோசிச்சு தானே முடிவு எடுக்கணும். ஏன் யோசிக்கணும்? சமம்டா எதுக்கு யோசிக்கணும்? ஊர்லயே நல்ல மனுஷன் சொல்ற இந்த ஆளே ஒத்துக்கலன்னா அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க இவன் எப்படி ஒத்துக்குறீங்க? ஒரு காலமும் ஒத்துக்கிற மாட்டாங்க. எல்லாம் சம்மம்னு வாய் ஒழுக பேசுவாங்க. ஆனா சம்பந்தம் மட்டும் பண்ணிக்கிற மாட்டாங்க. சம்பந்தம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நம்ம சமமா போயிடுவான். அதுக்கு விடுவாங்களா? காலம் பூரா நம்ம அவங்க காலை தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க என்ன. அது தெரியாம கொப்பா மாதிரியான ஆளுங்க அந்த ஆளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. போசு மாதிரியான ஆளுங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆளை நம்ம தனியா எதுக்க முடியாது. நமக்கு தேவை ஒரு சப்போர்ட். அதுக்கு தான் அந்த எம்எல்ஏவோட சுத்திக்கிட்டு தர்றேன். நாம இந்த ஊரை ஆளணும் மாப்பிள்ள. அந்த புள்ள உன்னைய உண்மையா தான் லவ் பண்ணிருக்கு மாப்பிள்ள. அவ மனசை மாத்துறது அந்த செங்கு பையதான். அவன் தான் துரோகி. ஏய் என்ன ஆச்சு? கீழே தெரு ஊர்பாலம் பையனை மேல தெருக்காரங்க வெட்டிட்டாங்க. தம்பி என்ன பார்த்துட்டு இருக்க? எடுத்து அடியா. நேத்து அவன் பேசுனதுக்கு கழுத்தை வெட்டி இருக்கானியா? ஏய் ஐயா முன்னாடி என்ன பேசுற? நேத்து பெஞ்ச மலைக்கு ராத்திரியோட ராத்திரியா மடையை வெட்டி ஊர் பாலம் மயனு திருட்டுத்தனமா தண்ணியை பாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அதையும் பார்த்துட்டு ஏன்டா ஊர் கட்டுப்பாட்டை மீறி இப்படி செய்றீங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு நாங்க அப்படிதான்டா செய்வோம், உன்னால ஆனதை பாத்துக்கடான்னு அசிங்கமா பேசியிருக்காங்க. அதுக்காக அருவா எடுத்து வெட்டிடுவானோ? அப்ப அவன் செஞ்சது மட்டும் நீ ஏன்டா அப்படி செஞ்ச? எப்படி இந்த வருஷம் மேலே தெருக்காரங்க தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறம் தான் கீழே தெருக்காரங்க தண்ணி பாய்ச்சணும்னு சொல்லுவிய. அதுக்குள்ளே ஊரணி வத்திரும். கடனை உடனே வாங்கி வச்ச பயிரெல்லாம் தண்ணி இல்லாமல் வாடி போகும். கடனை கட்ட முடியாமல் நாங்கள் நாண்டுக்கிட்டு தான் ஜாகணும். அதனால் நான் தான் ஜெயிச்சு சொன்னேன். ஏய் போன வருஷம் நீங்கள் தானே பாய்ச்சினீங்க. ஒரு வருஷம் மேலே தெரு ஒரு வருஷம் கீழே தெருன்னு மாற்றி மாற்றி தானே பாய்ச்சிரோம். நீங்கள் பேசாமல் இருங்க, எங்களையும் பேச விடுங்க. போன வருஷம் பெஞ்ச மழைக்கு கீழே தெருக்காரங்க பாதி பேர் தண்ணி பாய்ச்சறதுக்குள்ளே ஊரணி வத்தி போச்சு. ஏய் போன வருஷம் மழை சரியா பெய்யாதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? உங்களுக்காச்சும் பாதி பேத்துக்கு தான் தண்ணி பாய்ச்ச முடியாமல் போச்சு. ஆனால் மேலே இருக்காங்கனால பொட்டு தண்ணி இல்லாமல் காஞ்சி வச்சு தெரியுமா? வாங்கின கடனுக்கு வட்டியை கட்ட முடியாமல் டிராக்டரை தூக்கிட்டு போட்டாங்க. நீங்களாம் நல்லா வசதியாக தானே இருக்கீங்க. கடனை வாங்கலாம் ஈஸியாக கட்டி மேலே வந்துடுறீங்க. கஷ்டப்படுறது நாங்கள் தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் என்னவா? ஏய் நீ கேட்கறது உதவி,
அதை இம்புட்டு அதிகாரமா கேட்க கூடாது. அதுக்காக காலெல்லாம் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க முடியாது. இந்த வருஷம் நாங்க தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறம் மேல தெருக்காரங்க தண்ணி பாய்ச்சிக்கங்க. இல்லையா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கங்க, நாங்களும் செய்யறத செஞ்சுக்கிறோம். உங்க அப்பே இருக்கானே எல்லாத்தையும் உள்ள பூந்து கெடுத்து விட்டுருக்கான். ஊர்னிக்குள்ள காலை எடுத்து வச்சா காலை வெட்டி போடும். ஏய் ஏய் இரு. பகுந்து ஏய் சூப்பர்ன்ற. பாருங்கப்பா. அப்புறம் நான் ஊர்னி ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அக்கறையில நாங்க பாச்சிக்கிறோம், இக்கறையில நீங்க பாச்சிக்கங்க. முடியாதுப்பா, அப்படிலாம் முடியாது. சுத்தி இருக்கிற 36 கிராமத்துக்கும் நம்ம ஊரு தான் தாய் கிராமம். நம்ம செய்யறத பார்த்து தான் அவங்களும் எல்லாம் செய்யறாங்க. அவங்களே விருப்பப்படும் போது பிரிச்சு விட்டுற வேண்டியதானே? முடியாது ஐயா, முடியாது. இவங்கெல்லாம் யாரு சொல்லி பேச வைக்கிறான்னு எனக்கு தெரியும். யாரு சொல்லி நாங்க கேட்கல, நாங்களா தான் கேட்கிறோம். பேசாம பிரிச்சு விட்டுருங்க. ஏன் பிரிஞ்சு போயிட்டோம் உங்களை விட பெரிய ஆளாயிருவோமோன்னு பயப்படுறீங்களோ? அது இல்ல மாப்ள, இம்புட்டு வருஷமா நம்ம உழைப்புலயே சொகுசா இருந்து பழகிட்டா இல்ல, பிரிச்சு விட்டா உடம்பு ஒழிக்க வேலை பார்க்கணும்ல, அதுக்கு தான். டேய் யாரா சொன்னது உங்க உழைப்புல வாழ்றான்னு? ஏண்டா நன்றி கேட்டவங்களா? வேலு இருப்பா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் பேசி தப்பா ஆகணும், அப்ப தப்பா அவங்களுக்கு உண்மை புரியும். ஏண்டா வெள்ளக்கார மண்ணில ஒருவேளை சோத்துக்கு கொத்தடி மேறவனை கூட்டியாந்து தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு வேலையும் கொடுத்து உழுக நிலம் கொடுத்து உழுதவனுக்கே நில சொந்தம் நிலத்தையும் கொடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு சரிக்கு சமானு பேசுறோம்னா அதுக்கு யாரா காரணம்? இந்த குடும்பம் தானே காரணம். அதுக்கு நீங்க காமிக்கிற விசுவாசம் இதானடா? எம்புட்டு வருஷமா சொல்லிட்டு தெரிவிய, சும்மாவா கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சாங்க? அவங்க நிலத்துல வேலை பார்க்க ஆளு வேணும், அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதனால இந்த நிலையில இருக்கோம். ஓ கஷ்டப்பட்டு. ஆமாடா, கடலுக்குள்ள விழுந்தவன் எனக்கு நீச்சு தெரியும். நான் நீஞ்சியே பொழைச்சிக்கிறேன்னா சாகுற வரைக்கும் தண்ணிக்குள்ள தான் கிடக்கணும். எவனாவது ஒருத்தன் கரையேற கை கொடுத்தா தான் அவன் பொழைக்க முடியும். அது மாதிரி கரையத்துல குடும்பம் விடாது. அவங்கள்ட்ட போய் சரி சமானு பேசிக்கிட்டு இருக்க நீயே. டேய் இங்க பாருங்கயா, இவர் தான் இந்த ஊரு ராசா. இவர் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவே இங்க இரு, இஷ்டம் இல்லாத எந்திரிச்சு போயிரு. பிரச்சனை உருவாக்குறது யாரு என்னன்னு தேடுறதை விட அதை சரி பண்றதுதான் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழி. அதன்படி பார்த்தா நம்ம பிரச்சனைக்கு காரணம் தண்ணி. தண்ணி பத்தாக்குறை தான்ப்பா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டா எவனும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைய என் உசுரை கொடுத்தாவது சரி பண்ணுவேன். என் வார்த்தையில நம்பிக்கை இருந்தா எல்லாரும் அமைதியை கலைஞ்சு போங்க. ரொம்ப சந்தோஷம். என்னப்பா நீ என்னைய பார்த்து கும்பிடுற? நாள் இவர் வேலு, நீ என் நண்பன். நீயும் நானும் உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை எந்த வயலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லப்பா, நல்ல வயலுதான். எம்எல்ஏ சொல்லி கொடுக்குற கேட்டு பேசிட்டாய். பங்கு பங்கு நானே இந்த வர இரு. யோ பங்கு, எங்கேயா போயிருந்த? நேற்று சாயந்தரத்தும் தேடுறேன், போனும் போக மாட்டேங்குது. எங்க போய் குடிச்சிருக்கியா? உன் வேலை தானா? ஐயாக்கு தெரிஞ்ச தப்பா நினைக்க மாட்டாரா? ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமில. பஞ்சாயத்து வரைக்கும் போயிருந்தா இப்பதான் முடிஞ்சு. ஊர் பால்மாய ஓரா பேசுறான் பங்கு, அவனை கண்டிச்சு. ஊருக்குள்ள உங்களை எவனை எதிர்த்து பேசிடக்கூடாது, உடனே கண்டிக்க சொல்லிடுவீங்களே. அவன் சொன்னதுல என்னையா தப்பு இருக்கு? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பங்கு நீயும்? இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுனாலும் இங்கேயே சொல்லு. இங்க பேச முடியாது, நீ வா, சொல்றேன். அதான் மாப்பிள்ளை எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்ல சொல்றாருல. சொல்றா இருந்தா சொல்லு, இல்ல பொத்திக்கிட்டு கிளம்பு. ஏய் சூப்பர் மாப்பிள்ளை. ஸோ உங்கள் ஊரில் இன்னொரு கம்மா வெட்டி தரணும்னு சொல்கிறீங்க. உங்கள் ஊரில் தான் ஏற்கனவே 2 ஊரணி இருக்கே, அது மழை பெஞ்சு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சோ? நிறைய இல்லை சார். ஒரு கம்மாயை வெட்டினா வேஸ்ட்டாக போகிற தண்ணியை சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனையும் கொஞ்சம் குறையும்.
அதுக்காகத்தானே கவர்மெண்ட் 100 நாள் வேலை திட்டத்தில் கம்மாக்களை தூர்வார ஏற்பாடு பண்ணியிருக்கு. சார் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வேலை செய்கிறது உங்கள் ஆட்கள் தானே, சொல்லி செய்ய வைக்கலாம்ல? செய்ய வைக்கலாம் சார், ஆனால் அதுவும் கொஞ்சம் பத்தாது. எங்களுக்கு இன்னொரு கம்மா வேணும், அப்போ தான் தண்ணி பிரச்சனை தீரும். அதுவும் உடனே வேணும் சார். இப்போ உடனே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபண்ட் இல்லை, எலெக்ஷன் டைம் வேறு. ஏன் சார் உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க, நாங்கள் குடிக்க தண்ணி இல்லைன்னு கேட்டால் பண்டு இல்லைம்பிய. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ சார், நீங்களும் அரசியல்வாதி சொல்கிறத கேட்டு வேலை செய்கிற ஆள் தானா? உங்களை பற்றி வெளியில் கொஞ்சம் நல்ல விதமாக சொன்னாங்க சார், அந்த நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட வந்தோம். ஏப்பா போகலாம்ப்பா, ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க? கம்மாயை நாங்களே வெட்டிக்கலான் இருக்கோம் சார். குட், வெரி குட். இப்படி தான் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி சேமித்து வச்சாலும் அந்த பிளடி ராஸ்கல் எல்லாத்தையும் உறிஞ்சி குடிச்சிடுமே. சார் தண்ணி கம்பெனிக்காரங்களை சொல்கிறார் போல இருக்கு. தண்ணி கம்பெனிக்காரங்களை எங்கள் ஊரை விட்டு விரட்டும் தான் முதல் வேலை சார். நான் சொல்கிற பிளடி ராஸ்கல் அவன் இல்லை. வேற யாரை சொல்கிறீங்க? இது யாரு? ஐயா நான் வேணா வெளியில் நிற்கிறேன் ஐயா. இரு. இல்லைங்கய்யா பரவாயில்ல, பெரியவங்க நீங்கள் பேசுங்க, நான் வெளியே நிற்கிறேன். என்ன குப்பை போய் மாற்றணும், உள்ளே வரும்போது தட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, சரி வந்து பண்ணு. சீமக்கருவேல மரம், அதான் நான் சொன்ன பிளடி ராஸ்கல். சார் நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். படித்தவங்க நீங்களே இப்படி பேசலாமா? சீமக்கருவேல மரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரிக்கிறீங்க. ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்ட தாவரம், அங்கே இருந்து கொண்டு வந்து தூவப்பட்ட விதைகள் விளைஞ்சது தான் இங்கே இருக்கிற அத்தனை சீமக்கருவேல காடுகளுமே. இதோட வேறு மண்ணோட அடி ஆழத்துக்கு போய் இருக்கிற அத்தனை தண்ணியை உறிஞ்சிடும். சுத்தி முத்தி ஒரு செடி கொடி மரம் எதையும் வளர விடாது. அப்ப இந்த கருவ மரத்தை பூரா அடிச்சுட்டா எங்க தண்ணி பிரச்சனை தீந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, அழிக்கவும் விட மாட்டாங்க. கரிமூட்டம் போடுறவங்களை சொல்றீங்களா? வெறும் கரிமூட்டம் போடுறவனை பத்தி மட்டும் சொல்லலை நான். நிறைய பெரிய கார்ப்பரேட் முதலாளிங்க தங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு எரிபொருளா இந்த கருவேல கட்டைகளை எரிச்ச கரிதான் பயன்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல ஒட்டுமொத்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டே இந்த கார்ப்பரேட் முதலாளிகளோட தொழிற்சாலைகளுக்கு எரிபொருள் தயாரிக்கிற கருவேலக்காடா மாறப்போகுது. சார் அப்ப கவர்மெண்டே அழிக்க சொல்லுது. அது வெட்டினா ஒரு 6 மாசத்துல மறுபடியும் பழசை விட நல்லா வளர்ந்துடுமே, அந்த நம்பிக்கையில். புதுக்கோட்டையில் ஹைட்ரோ கார்பன், தேனியில் நியூட்ரினோ, தஞ்சாவூரில் மீத்தேனுங்கிற மாதிரி நம்ம மாவட்டத்தில் ஒரு பெரிய கனிம வளம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஒட்டு மொத்தமாக தோண்டி எடுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு டவுனுக்கு போக வேண்டியதான். அது எப்படி சார்? காலகாலமாக விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்த பூமியை விட்டுட்டு எப்படி சார் காலி பண்ணிட்டு போக முடியும்? இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் கருவேல மரங்களை அழிக்க விடாம ஊர்ல தண்ணி பஞ்சத்தை உண்டாக்கி ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேரையும் டவுனுகளுக்கு அனுப்பி விடுறாங்க. இங்க பல ஊர்களில் வீடு மட்டும் தான் இருக்கு, உள்ள ஆளுங்க இல்ல. அந்த மாதிரி கிராமங்களை பேச்சில்லா கிராமம்னு அறிவிக்க வேற சொல்லிட்டாங்க. சோறு போடு மண்ணை வித்து பொழப்பு நடத்தவனுங்க பேடி பயனுங்க. மனுஷ இனத்தையே வாழ விடாம பண்ற இந்த கருவ மரத்தை விதைக்கிறதுக்கு யார் சார் அனுமதி கொடுத்தா? யார் கொடுத்தான்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னான்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. நம்ம நாட்டு விவசாயத்தை அழித்து அதுக்கு ஆதாரமான கிராமங்களை அழித்து ஒட்டுமொத்த மக்களையும் நகரங்களில் குடியமர்த்தணும். கடைசியில் சோத்துக்கு வழி இல்லாமல் நம்ம மக்கள் வெள்ளக்காரங்கிட்டையும் கார்ப்பரேட் முதலாளிகிட்டையும் கையேந்தி நிற்கணும். சுருக்கமாக சொன்னால் மனித இனத்தையே அழிக்கிறதுக்கான திட்டம். இப்படித்தான் அமெரிக்காவில் செவிந்தியர்கள் ஒரு இனமே காணாமல் போச்சு. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு இந்த நிலைமை தான் வரப்போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம அரசியல்வாதிகள் கார்ப்பரேட் முதலாளிகிட்ட இருந்து காசு வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் ஒன்று தான் இந்த கருவேல மர அரசியல். முதல்ல இந்த கருவேல மரங்களை வேரோடு அழித்து அது மறுபடியும் வளராமல் நெருப்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த மண்ணை தரிசா போடாமல் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக விவசாயம் பண்ண தண்ணி எப்படி சார்? இந்த கர்மாந்திரத்தை அழிச்சாலே செடி கொடி தாவரங்கள் நல்லா வளருமே. மரம் வளர்ந்தா மழை பெய்யும், நிலத்தடி நீர் மட்டம் உயரும். வர்றீங்க கொஞ்சம் காலம் எடுக்கிற விஷயம்தான். முதல்ல நீங்கள் உங்கள் ஊரில் ஆரம்பிங்க, மற்ற ஊர்க்காரங்களும் உங்களை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஊர் விட்டு போனவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஊருக்குள்ள யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. தெரிஞ்சா போராட்டம் கிராட்டம் இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அது அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக போயிடும். இன்னொரு விஷயம், நம்ம எதுக்காக இந்த கருவேல மரங்களை வெட்டுறோங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இதை தடுக்க ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இவருக்குப்பா நாளைக்கு காலையில் கோயில் இடத்துல இருக்கிற கருவ மரத்தெல்லாம் வெட்டணும். நான் சொன்னேன்னு சொல்லி வீட்டுக்கு ஒருத்தனை வர சொல்லுங்க. மேலே தெருவுக்கு நீ சொல்லு, கீழே தெருவுக்கு நீ சொல்லிடு. சரிப்பா. தண்ணி பிரச்சனை தீர்க்க போறோம்னு சொல்லிட்டு கருவ மரம் வெட்ட கூப்பிடுறீங்க? டேய், தண்ணி பிரச்சனையை தீக்கிறதுக்கு தாண்டா கருவ மரத்தை வெட்ட கூப்பிடுறான். ரொம்ப கேள்வியை கேட்டுட்டு இருக்காம எல்லாத்தையும் கூட்டி அந்த சேரு. நீ கிளம்புங்கப்பா, விடிய காலம் வந்து சேர்ந்துருக்காங்க. ஏப்பா என்ன ரொம்ப தூரமா? ராமநாடு வரைக்கும் போஸ்டிங் விஷயமா போறேன். காலையில் வந்துருவீல? தெரில, போனாதான் தெரியும். வெள்ளிடத்தில் வரப்பாரப்பா. அப்புறம் இந்த பயல்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. சொன்னங்காம காலையில் வர சொல்லி. ஏய், நம்ம போய் யாரும் மரம் வெட்ட போகாதீங்க. ஏயா ஐயா எதுவும் சொல்ல மாட்டாளா? நான் பார்த்துக்கிறேன். வெள்ளனை கிளம்பி எங்கேயாவது போங்க, யாரும் ஊருக்குள்ள இருக்காதீங்க. நம்ம பயிலுக்கு பூரா பத்திரி சொல்லிருங்கடா. செங்க அங்கே வாரு.